சொன்னா சுமைகள் இல்லாத மகிழ்ச்சியான ஒன்று தேவைப்படுகிறது. பொருளாதாரத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி. பொருளாதாரத்துல எப்படி நல்ல வருமானங்கள் நிறைய வரணும், நிறைய அந்த பொருளாதாரத்தை சேமிச்சு வைக்கிறது இல்ல, அந்த பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கிறது இல்ல, எவ்வளவு நாம விரும்புவோமோ அதே போன்று குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை நாம விரும்புறோம். குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது, குடும்பத்துல நிம்மதியா இருக்கணும், எந்த விதமான சங்கடங்களும் வந்துடக்கூடாது. அதே போன்று குடும்பத்துல யாருக்கும் நோய் நொடிகள் வந்துடக்கூடாது. எல்லாமே என்ன செய்யணும், மகிழ்ச்சியா இருக்கணும் விரும்புவோம். இந்த ரெண்டையுமே அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு விஷயத்தை நேசிக்கக்கூடிய குணம் இருந்துச்சுன்னா, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒன்று மீது விரோதம் கொள்ளக்கூடிய குணம் இருந்தா, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒன்றை எடுத்துக்கொள்வது, அல்லாஹ்விற்காக வேண்டி தடுத்துக் கொள்வது, இந்த குணங்கள் இருந்தால் இந்த மூன்று நிலையிலும் அல்லாஹு தஆலா சுமைகளே இல்லாத சுகமான வாழ்க்கை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம்.